ஆதி, சார். ஸ்டேஷனில் லேடி கான்ஸ்டபிள் யாராவது இருந்தால் வர சொல்லி குழந்தைய பார்த்துக்க சொல்லு. அப்படியே உனக்கு 2 பேர்ட்டையும் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு உனக்கு அனுப்பிச்சி விடு. ஓகே சார். டேய் வாங்கடா. தம்பி, என்னப்பா அது? உன் தங்கச்சியை காணோன்னு சொன்னேன். இந்த குழந்தை உன் தங்கச்சியோட குழந்தைன்னு சொல்கிற. என்னன்னு தெளிவாக சொல்லு. நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் சார். அவங்களுக்குள்ள சண்டை மேலே சண்டை வந்துக்கிட்டே இருந்துச்சு சார். அப்படிதான் ஒரு நாள் ஹலோ அண்ணா, கேக்குதா? சொல்லிட்டா மித்ரா. நீ எப்படி இருக்க? மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? நீ இப்போ எங்கண்ணா இருக்க? நான் இப்போ ஃபேக்ட்ரியில் தான் இருக்கேன். நான் இங்கே எதுவுமே சரியில்லைண்ணா. சித்தார்த் என்னை அடிச்சிட்டான்னா. என்னம்மா சொல்கிற? சித்தார்த்தோட அப்பா எங்களுக்கு குழந்தை இல்லைன்னு அவனுக்கு வேற ஒரு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காருண்ணா. கேட்டா கௌரவம்னு சொல்றாரு. அம்மா எனக்கெல்லாம் புரியுது. நீ அழாம இரு ஃபர்ஸ்ட். நானே வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளைகிட்ட பேசுகிறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ வேணா என்னை இங்கேருந்து கூட்டிட்டு போயிடுறியா? நான் உன் கூடயே வந்துடுறேன். வந்துடுறேன்டா, சீக்கிரமாகவே வந்துடுறேன். சரிண்ணா, நான் வச்சிடுறேன். மித்ரா. ஏய், நீ எங்க உள்ள வர? அங்கே இரு. ஏன் மாப்பிள்ளை இப்படி பேசுறீங்க? மித்ரா எங்க? ஓ, அம்மா நீங்க நடக்கிறதெல்லாம் சொல்லி உன்னை வர வச்சிட்டாளா? ஏன் மாப்பிள்ளை நானும் இங்கே வரக்கூடாதா? ஆமாயா, நீலாம் உள்ளே வரக்கூடாது, வெளியே போ. இப்பெல்லாம் நீங்கள் பேசுறது வேற மாதிரி இருக்கு மாப்பிள்ளை. என்ன வேற மாதிரி நடந்துக்கிறாங்க? இல்ல, என்ன வேற மாதிரி நடந்துக்கிறாங்க? என் தங்கச்சியை அடிச்சிருக்கீங்க, அது இல்லாமல் அவளை ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கீங்க. நீங்கள் தள்ளுங்க, அவள் எட்ட வந்து சொல்ல வரேன், நான் அவளை பார்க்கணும். அவளை பார்க்க முடியாது, வெளியே போ. நீங்கள் தள்ளுங்க மாப்பிள்ளை, நான் அவளை பார்த்துட்டு போயிடுறேன். வயசுல பெரியவனை பார்க்குறேன். உன் காலரை பிடிச்ச எனக்கு உன் கழுத்தை பிடிக்க ரொம்ப நேரம் ஆகாது. யோ பேயா, ஹலோ அண்ணா. சொல்லுமா. ஏன் நான் வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை? இல்லைம்மா, என்னண்ணா ஆச்சு சொல்லு. என்னண்ணா சொல்ற? ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? நம்ம சின்ன வேணான்னு சொல்லிட்டு தான் நான் எதுவும் சொல்லலம்மா. நான் என்ன நான் வந்துட்டு கேட்குறேன். நீ எதுவும் கேட்காத அவர்கிட்ட. வேணாம் விடு, வேணாம்மா. நீ வைனா, நான் எதுவும் கேட்காத. சித்தார்த், சித்தார்த். ஹலோ. ஹலோ சொல்லுமா. அண்ணா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேண்ணா. இப்போதான் டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு போனாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. இங்கே நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் சாரிண்ணா. அதெல்லாம் நினைச்சு நீ மனசு குழப்பிக்காத. முதல்ல நீ உடம்ப பார்த்துக்கோ, சரியா? சரிண்ணா, நான் வச்சிடுறேன். ரொம்ப சந்தோஷமா. முருகா. தம்பி, ஒரு நிமிஷம். உன்கிட்ட பேசி பேசி நம்ம ஊசர் போயிரும் போல. எனக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிருச்சு. அந்த குழந்தை உன் தங்கச்சியோட பொண்ணு. உன் தங்கச்சியே இப்போ காணோம். அவங்க என்ன ஆனாங்கன்னு நான் இப்போ கண்டுபிடிச்சி கொடுக்கணும், அவ்வளோதானே? ஆமாம் சார். நீ ஒன்று பண்ணு. உன் மச்சான் அப்புறம் அவங்க அப்பன், அவங்க 2 பேர் நம்பரையும் என்கிட்ட கொடு. நான் என்னன்னு செக் பண்ணுறேன்.
டேய் தம்பி ஆதி, சார் நீங்கள் அங்கே உட்காந்து கழட்டினதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இங்கே வா. இதில் இருக்கிற நம்பரை சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்து லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு ட்ரேஸ் பண்ண சொல்லு. சரியா? சரி சார், செக் பண்ண சொல்கிறேன். இவன் ஒருத்தன். சரி, நீ நடந்தது எல்லாத்தையும் எனக்கு டீட்டெயிலாக சொல்லு. என் தங்கச்சிக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் அவளுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை இருந்துட்டே இருந்துச்சு சார். மாப்பிள்ள, மித்ரா எங்க? அவள் ப்ரெக்னன்சி வரல. பொண்ணா பையனா மாப்பிள்ள? ஒன்று. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள, வந்துட்டோம் சும்மா. ஹலோப்பா, இன்னும் என் மேலே கோவமாக தான் இருக்கீங்களா? நீ எதுக்கு ஃபோன் பண்ணியோ அதை மட்டும் சொல்லு. அப்பா, எனக்கு பொன் குழந்தை பிறந்திருக்கா. அதுவும் இல்லாமல் மித்ராவால் இன்னொரு குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. சரி, என்ன இப்போ அதுக்கு? என்னப்பா இப்படி சொல்கிறீங்க? வேற எப்படா பேசணும்? ஏண்டா, நீ பொண்ணை பெற்றதெல்லாம் பெருமையாக வந்து பேசிகிட்டு இருக்க. இதில் இன்னொரு குழந்தைய பெற்றுக்க முடியாதுன்னு வேற சொல்கிற. இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க நீங்கள்? என்னை பொறுத்த வரைக்கும் ஆம்பளை குழந்தைய பெற்றுக்கிறவன் தான் ஆம்பளை. இத்தனை நாளாக நான் பெற்றதால எனக்கு அவமானம் வந்துச்சு. இனிமே நீ பெற்றதாலையும் எனக்கு அவமானம் வரப்போகுது. அப்போது இன்னும் கோவம் குறையில அதானே? இதுக்கு மேலே உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். மித்ரா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா என் தங்கச்சி என்கிட்ட பேசவே விடல சார். 6 மாசத்துக்கு அப்புறம் அப்படிதான் ஒரு நாள் என் தங்கச்சியிலேருந்து ஃபோன் வந்து சார். எனக்கு அப்பையிலேருந்து இப்போ வர பயமாவே இருக்கு சார். ஹலோ ஹலோ அண்ணா, பயமா இருக்குண்ணா. அண்ணா கேக்குதா? அண்ணா எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. நீ கிளம்பி வா அண்ணா. ஹலோ 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 அண்ணா. அப்போது கடைசியாக உன் தங்கச்சிக்கிட்ட இருந்து இப்படி ஃபோன் வரவும் நீ பயந்துக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வந்துட்ட. கரெக்டா? நீ என்னப்பா இப்படி சொல்கிற? நீ ஒன்று பண்ணு, நீ போய் வெளியே நில்லு, நான் வந்து பேசுகிறேன். சாரதி, நான் சொல்கிற வரைக்கும் நீ ஸ்டேஷன்லேயே இரு, புரியுதா? சரி சார். டேய் தம்பி, இங்கே வா. சார் அவங்க உள்ளே இருக்கிறனால தான் உன்கிட்ட எதுவும் பேச வேணான்னு பார்த்தேன். சொல்லு. சார், சித்தார்த் நம்பர் கொடுத்து செக் பண்ண சொன்னீங்களே சார். ஓகே. அது மலையூர் பக்கத்தில் ஏதோ ஒரு ஏரியா டாஃப் இருக்குன்னு சொல்கிறாங்க சார். நம்ம டீம் விட்டு செக் பண்ண சொன்னேன். அங்கே ஒரு பாடி எரிஞ்சதாகவும் அது சில ரிமைனிங்ஸ் ஃபாரன்சிக் அனாலிசிஸ்க்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க சார். வேற ஏதாவது பிலாங்கிங்ஸ் எதுவும் அங்கே கிடச்சிருக்கான்னு செக் பண்ணியா? ஆமாம் சார், எல்லா பிலாங்ஸும் எடுத்துகிட்டு இருக்காங்க. எல்லாமே ஒரு பொண்ணோட பிலாங்ஸ் மாதிரியே இருக்குன்னு சொல்கிறாங்க சார். நான் எதிர்பார்த்தது தான். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வரேன். நீ ஸ்பாட்டுக்கு போ. ஓகே சார். எனி அப்டேட்ஸ்? சார், நம்ம டவுட் பண்ணது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார். அது மித்ரா தான். எப்படி சொல்கிற? மித்ராவோட ஆதார் கார்டு அண்ட் அவங்க யூஸ் பண்ண மொபைல் கூட எரிஞ்சிருக்கு சார். ஃபாரன்சிக்கும் அதே டவுட் பண்ணுறாங்க சார். நீ சாரதிக்கு ஃபோன் பண்ணி அந்த பிலாங்கிங்ஸ் எல்லாம் மித்ராவோட தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. ஓகேவா? சார், ஒரு முக்கியமான விஷயம் சார். சித்தார்த்தோட ஃபோனும் அங்கே தான் இருந்திருக்கு. அதை செக் பண்ணி பார்த்தப்ப தான் சித்தார்த் அவங்க அப்பா சித்தார்த்தை விட்டு மித்ராவை கொலை பண்ண சொல்லியிருக்கான் சார். அதுக்கான ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் அதிலே இருக்குது சார். அப்படின்னா பொண்ணை கொல்ல சொல்லிட்டு அவன் பையனை அவனே தலைமறைவா வச்சிருக்கான்னு சொல்ல வர. கரெக்டா? சார், நம்ம பக்கத்து ஸ்டேஷனில் கூட குணசேகரன் ஆள் ஒருத்தன் அப்ரூவராக சொல்லிட்டு இருக்கேன் சார். சித்தார்த்தை வச்சு மித்ராவை கொல்ல சொன்னது குணசேகரன் சொல்லியிருக்கான் சார். சார், அங்கே தான்
எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் இடிக்குது. அப்போ அந்த குணசேகரன் எங்க? ஹலோ, யா, ஓகே ஓகே ஃபைன். நல்ல விஷயம் சொல்கிறதுக்கு நன்றி. என்ன சார் ஆச்சு? எல்லாம் நமக்கு நல்லது தான். நீ நான் சொல்கிறத செய். எனக்கு ஒரு சின்ன கணக்கு இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். நான் பிடிக்கிறேன்டா மித்ரா கதைக்கு ஒரு எண்ட. ஏய் முருகா, நீ இந்த வேலையை செய்வேன்னு எனக்கு தெரியும்டி. நான் எதுவும் பண்ணலையே. நான் உன்னை கேள்வியை கேட்கலையே. நான் எந்த தப்பும் பண்ணல. உலகத்தில் தப்பு பண்ணுறவன் எல்லாரும் சொல்கிற ஒரே வசனம், அதை நாங்கள் பார்த்துக்குறோம். இப்போ நீ வா. வாயா, யோ வாயா. முருகா, இப்போ நான் உன்னை என்ன கேட்க போறேன்னு உனக்கு தெளிவாக தெரியும். மரியாதையா நீயே சொல்லிடு. மித்ராக்கு என்னாச்சு? ஹலோ குணசேகரன். ஹலோ சாமி, சொல்லுங்கள் சாமி. எங்கே இருக்கீங்க? வீட்டில். ஓஹோ, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கோயில் வரைக்கும் வர முடியுமா? அதான் சாமி, நீ சொல்லி என்னைக்கு நான் தட்டியிருக்கேன். வந்துடுறேன் சாமி, வந்துடுறேன். சரி. வணக்கங்க. வணக்கம் சாமி, சொல்லுங்கள் சாமி. வர சொல்லியிருந்தீங்க. இப்போ உங்கள் வம்சத்தில் பிறந்திருக்கிறது பெண் வாரிசுங்களா? ஆமாம் சாமி. நீங்கள் என்கிட்ட உங்கள் ஜாதகத்தை கொடுத்து பார்க்க சொன்னீங்க. அப்போ உங்கள் அமைப்பின்படி உங்களுக்கு உங்கள் பெண் வாரிசுனால உயிருக்கே பிரச்சனை வரலாம். என்ன சாமி சொல்கிறீங்க? இன்னும் தெளிவாக சொல்கிறேன். ஒன்று நீங்கள் இருப்பீங்க, இல்லை உங்கள் பெண் வாரிசு மட்டும்தான் இருக்கும். அப்போது என்ன பண்ணலாம் சாமி? நான் இது வரைக்கும் உங்களை எவ்வளவோ பண்ண சொல்லியிருக்கேன். இப்போவும் நான் சொல்கிறேன், உங்கள் 2 உசுரில் ஒரு உசுறு மட்டும்தான் உலகத்தில் இருக்கும். சொல்கிறத நான் சொல்லிட்டேன். முடிவு உங்கள் கையில். ஏதாவதுன்னா என்னை கூப்பிடுங்க, நான் கிளம்புறேன். ம். சித்தார்த், கிளம்பி வீட்டுக்கு வா. அப்பா, ம். தப்பு பண்ணிட்டோமோன்னு இருக்குப்பா. என்ன சொல்ல வர நீ? ஆமாப்பா, என்னால் உனக்கும் சந்தோஷம் இல்லை, கல்யாணம் ஆனதுல எனக்கும் சந்தோஷம் இல்லை. அன்றைக்கேப்பா அப்படி சொன்னேன். வந்து என் குழந்தைய பாருப்பா. குழந்தைய பார்க்கவா? ம். நீ ஆம்பளைன்னு ப்ரூவ் பண்ணோன்னா
ஒன்று நீ செத்துரு, இல்லைன்னா உன் பொண்டாட்டியும் குழந்தையும் கொன்னுட்டு என் முன்னால் வந்து நில்லு. இல்லை இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன்னா நானே ஆளை வச்சு உங்கள் 2 பேரையும் கொன்றுவேன். ஏன்னா எனக்கு என் பையன் அதெல்லாம் விட என்னோட பேர் மரியாதை ரொம்ப முக்கியம். தண்ணி சாப்பிட்றியா? நான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன். ம். ஹலோ, என்ன நான் சொன்ன வேலை முடிஞ்சா முடியலையா? டேய், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஒன்று நீ அவங்கள கொன்று, இல்லை நானே அவங்கள கொன்றுவேன். நீ தான் இதை செய்கிற. நான் எப்படி பண்ணுறது? ஏய், ஒன்று செய், இல்லை செத்து மடி. மித்ரா, மித்ரா, எங்க வர்ற? வாடி. எங்கடி குழந்தை? குழந்தைங்க குழந்தைங்கடி. சொல்ல மாட்டல, சொல்ல மாட்டல. சாவடி சாவடி சொல்றி. சாவடி. கிடைத்த ஆதாரங்களையும் சாட்சிகளையும் வைத்து பார்க்கும்போது குணசேகரன் தான் சித்தார்த் மூலியமாக மித்ராவை கொலை செய்தது உறுதியாகியுள்ளது. மேலும் சித்தார்த் இருக்கும் இடம் தெரியும் வரை குணசேகரனை சிறையில் வைக்க இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. என்னப்பா சாரதி, சார். நல்லா இருக்கியா? சார் நீங்க உள்ள வந்து பேசலாமா? வாங்க சார். அப்புறம் சின்ன வேலையை அந்த பக்கம் வந்தேன், அதான் உன்னை அப்படியே பார்த்துட்டு போகலான்னு. ஏதாவது முக்கியமான விஷயமா சார்? ஆமாம், அன்னைக்கு நீ என்கிட்ட ஸ்டேஷனில் என்ன சொல்லிட்டு வந்த? நானா? அதான்டா, நீ வேற உன் தங்கச்சி இழந்த சோகத்தில் இருக்க, அதான் உன்கிட்ட ஒன்று பார்த்து கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன்.
ஏய், நீ தான் இந்த காப்பு உன்கிட்ட இருந்தா உன் தங்கச்சி உன் கூட இருக்க மாதிரின்னு சொன்னல, இருக்காளா? சார். சரி, ஓகே, நான் கிளம்புறேன். சரி சார். டேய் சார். தங்கச்சியை பத்திரமா பார்த்துக்க. ஐ மீன் காப்ப சொன்னேன். சாரி. அண்ணா, குழந்தை குழந்தை சித்தார்த். சித்தார்த், உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் சாவு தாண்டா முடியும். இங்க இருந்துதான் என் ஆட்டம் ஆரம்பிச்சது. என் தங்கச்சியை காணும் சார், குணசேகரன். அவர் பையனுக்கு தான் சார் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்சேன். அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 1.5 வருஷம் நல்லா தான் சார் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தான் என் தங்கச்சி குழந்தை சார். அவங்களுக்குள்ள சண்டை மேலே சண்டை வந்துக்கிட்டே இருந்துச்சு சார். 6 மாதத்துக்கு அப்புறம் அப்படி தான் ஒரு நாள் என் தங்கச்சிலேருந்து ஃபோன் வந்துச்சு சார். எனக்கு அப்பையிலேருந்து இப்போ வர பயமாகவே இருக்கு சார். சித்தார்த் இருக்கும் இடம் நரகம். நான் எங்கேயோ பண்ண நல்லது என் மித்ராவும் சத்யாவும் என்கிட்டயே திரும்ப வந்துட்டாங்க. இதுக்கு மேல நான் அவங்கள பத்திரமா பார்த்துப்பேன். அம்மா எங்கடா? அண்ணா, எனக்காக நீ எல்லாம் பண்ணிட்ட, எங்களை காப்பாத்திட்ட, எல்லாம் சரிதான். ஆனால் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு கேள்வி. நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணவனே என்னை ஏன் இப்படி பண்ணணும்? ஏன்னா எல்லாரும் ஜாதி, கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் பார்க்குற சாதாரண மனுஷங்க தானே.